ஒரு முக்கிய செய்தி வந்திருக்கிறது, என்னவென்று பார்க்கலாம். தர்பூசணி பழ விவகாரம் தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தார்கள். இவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நம்ம இரு தினங்களாக பார்த்துக் கொண்டிருந்தோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை மண்டல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியாக இருப்பவர் சதீஷ்குமார். தொடர்ந்து கடந்த காலங்கள்ல இந்த உணவு பாதுகாப்பு துறையின் கீழே பல்வேறு அதிரடி ரெய்டுகளை செய்து சென்னை மண்டலத்துல பல்வேறு பகுதிகளில் கெட்டுப்போன உணவுகளை பறிமுதல் செய்வது முதல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்ட ஒரு முக்கிய அதிகாரியாக இவர் பார்க்கப்பட்டிருந்தார். குறிப்பாக ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி போன்றவை பல்வேறு மாநிலங்களில் இருந்து கெட்டுப்போன நிலையில ரயில்கள்ல வந்திறங்கியது தொடர்பாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அதிரடி ரெய்டுகளை மேற்கொண்டு டன் கணக்கில் ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சியை கைப்பற்றினார். அதே போல தொடர்ச்சியாக உணவு கலப்படங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வந்தார். ஆனால் சமீபத்தில் தர்பூசணி பழங்கள்ல செயற்கை முறையில ரசாயனம் கலப்பு செய்யப்படுவதாக கூறி எழுந்த புகாரின் அடிப்படையில வள்ளுவர் கோட்டத்துல ஆய்விற்கு சென்ற உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் தர்பூசணி பழங்கள்ல பெரும்பாலானவை தற்போது கலப்படத்துடன் காணப்படுவதாகவும் உணவு அருந்தும் தர்பூசணி பழங்களை இந்த கோடை காலத்துல வாங்கி விரும்பி உண்ணும் போது கவனமோடு கையாள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாம விவசாயிகள், வியாபாரிகள் என பாரபட்சமின்றி தர்பூசணி பொருட்கள்ல கலப்படம் செய்வதாக ஒரு குற்றச்சாட்டையும் சதீஷ்குமார் முன்வைத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதுமே இந்த தர்பூசணி விற்பனை என்பது இந்த கோடை காலத்துல வெகுவாக சரிந்ததாக சொல்லப்படுகிறது. விவசாயிகள் ஆங்காங்கே பலரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து வந்த வண்ணம் ஒரு சூழலை பார்க்க முடியுது. தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள்லயும் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஒரு சூழலை தான் சென்னை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த அறிவிப்பை பொறுத்தமட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருந்த சதீஷ்குமார் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு மருந்து நிர்வாகத்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதா தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சென்னை மாவட்டத்துக்கு